வணக்கம் யூடியூப் நண்பர்களை, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரெடிங்டன் இந்தியான்ற ஸ்டாக்கை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க, இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ இவங்களுடைய பேசிக் சம்மரி என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் சம்மரி வந்து பார்த்தோம்னா, ரெடிங்டன் இந்தியா இஸ் an India-based company which operates the information technology, products, distribution and business and supply chain solutions and after sales and service in information technology products. The company also subsidiaries operates in India, the Middle East, Turkey, Africa and South Asia countries. The company segments include distribution and service. The service segments includes logistics வந்து service பண்ணுறாங்க and support and service. Its geographical segments include India and overseas. ஓகேங்களா. Its information technology products include the personal computing and printing, commercial enterprise and infrastructure, cloud services and software security. In the addition, the company offers the consumers and digital lifestyle products. The company has a product of portfolio of the approximately 200 brands in different categories. The company has approximately 90 sales locations and 100 centers and 280 partner service centers across the India. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ரிலேட்டடாக, அதேமாதிரி இந்த லாஜிஸ்டிக் ரிலேட்டடாக, இந்த க்ளவுட், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சேல்ஸ் அப்போ கூட இவங்களுடைய சர்வீஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனி ஸ்டாக் வந்து டேரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம். ரெடிங்டன் இந்தியா இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்டில் கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கீழே வருது கேட்டகரியில். ஓகேங்களா. இந்த லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 ரூபா 60 பைசா. ஆவரேஜ் டெய்லி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூம் இருக்குங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 32.7 பில்லியன். 52 வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 139 ரூபா 55 பைசா. 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 59 ரூபா 10 பைசா. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து நியர் டு லோ கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ட்ரைலிங் பே வந்து 5.8, ஃபார்வர்ட் பே 6.4, ஆனுவல் டிவிடெண்ட் வந்து 4.3, டிவிடெண்ட் ஈல்டு 5.1%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து ரிட்டர்ன் வருது. ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 513.8 பில்லியன். பாருங்கள், மார்க்கெட் கேபிட்டல் 32.7 பில்லியன் தான், ஆனால் ரெவன்யூ பாருங்கள் நல்ல ரெவன்யூ. அதனால தான் இது இப்போ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோர் ரேட்டிங் வந்து நல்லாவே வாங்கியிருக்கோம், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவராலாக. அதுக்காக தான் இந்த ஸ்டாக் நம்ம எடுத்திருக்கோம். அவங்களோட இன்சிஸ்ட் ஓன்னு பாருங்கள் 45% மேலே இருக்குங்க. அதேமாதிரி 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா 7.1% ரிட்டர்னும், 3 மந்த்தாக பார்த்திங்கன்னா 29.3% டவுன் ஆகிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இங்கே பாருங்கள், ரெடிங்டன் இஸ் கரண்ட்லி அமௌங் த an exclusive group of 136 stocks awarded our highest score of 10. ஓகேங்களா. ஸோ 10ன்ற ஸ்கோர் வந்து வாங்கியதுக்கு ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் இருக்கும். இந்த ஸ்கோர்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து அலைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அனாலிசிஸ் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு இது ப்ளேலிஸ்ட் டாபிக் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸில் இந்த ரேட்டிங்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்து ஸ்ட்ராங் பை வந்து தான் சொல்லியிருக்காங்க. 8 அனலிஸ்ட்டும் ஸ்ட்ராங் பை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் டவுன் ஆகிருக்கு. 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 31% தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் அந்தளவுக்குலாம் வீழ்ச்சியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இண்டிகேட்டர் காம்பனண்ட்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ன்ற ஓவராலாகவே 10 தான். நல்லா பாருங்கள், இத்தனை காம்பனண்ட்டு, இத்தனை ஏர்னிங், ஃபண்டமெண்டல், ரிலேட்டிவ் வேல்யூஷன், ரிஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ரேட்டிங் தான். ஏர்னிங்ஸ் வந்து 7ம், ஃபண்டமெண்டலுக்கு 9ம், ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு 10ம், ரிஸ்க்குன்றது 7ம். ஸோ எல்லாமே வந்து நியூட்ரலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இட்ஸ் எ குட் ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா கிராம்ப்டன் கிரேவாஸ் கன்சியூமர், ஐடிஐ, செரிப்ரா இன்டகிரேட்டட், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், பெனாக் டிஜிட்டல் லைஃப், ஹெச்கேஜி, பிரியா, விஎக்ஸ்எல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பார்க் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்களுடைய போட்டியாளர்கள். ஏர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ், மிக்சட் ஏர்னிங்ஸாக இருக்குது. 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஏர்னிங் இண்டிகேட்டரில் 7 ரேட்டிங்கும், எஸ்டிமேட்டட் டிவிஷனில் 6 ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. ரெக்கமெண்டேஷன் அண்ட் சேஞ்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேட்டிங். ஸோ எல்லாமே வந்து அந்த நியூட்ரலுக்கு ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸ் மட்டும்தான் 5 இருக்குது, மீதி எல்லாமே நல்ல வேல்யூ தான். ப்ரைஸ் டார்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 12 மாதத்தில் 54.3% வந்து மேலே ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 83 ரூபா 60 பைசா. இதனுடைய ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 161 வந்து தொடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த 12 மாதத்தில்.
அடுத்து அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பைன்றது 4 பேரும், பைன்றது 4 பேர். ஸோ டோட்டலாக 8 அனலிஸ்ட்டுமே வந்து ஸ்ட்ராங் பையும் தான் சொல்கிறாங்க. ஹோல்டு செல்லு ஸ்ட்ராங் செல்லை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. ஸோ ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11.8%, அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 17.8% உயரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 537.3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் 607.2 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ரெவென்யூ தான். ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் சச் அஸ் ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், லோ டெப்ட் லெவல்ஸ் அண்ட் க்ரோவிங் டிவிடெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய நிறுவனம், அதே மாதிரி கடன் ரொம்ப கம்மியான நிறுவனம், அதேமாதிரி நல்ல டிவிடெண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய நிறுவனம். அதனால தான் இதுக்கு வந்து 9 ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ரேங்கிங் தான். ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல 7 ரேங்கிங் வாங்கியிருக்கு. டெப்ட்டும் கம்மி தான் 7. ஏர்னிங் குவாலிட்டி நல்ல ஏர்னிங் இருக்குது. ரீசெண்டாக இப்போ ஏர்னிங் வந்து வரும், அதுக்காக வந்து அவ்வளோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக நல்லா இறங்கி ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்னிங் குவாலிட்டி கொஞ்சம் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிலேட்டிவ் வேல்யூஷன் பாருங்கள், 10 ரேட்டிங், நல்ல ரிலேட்டிவ் வேல்யூஷன் இந்த ஸ்டாக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இதெல்லாம் வந்து பற்றி தெரியலனா நான் மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டாக் அனலிசிஸ் பேசிக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயில்ஸு. ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெடிங்டன் இந்தியா தான் டாப்பில் இருக்குது. இது இவங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே நோ ரேட்டிங்கில் தாங்க இருக்காங்க. ட்ரைலிங் பியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் டாப்பாக இருக்காங்க. அதேமாதிரி ஃபார்வர்ட் பியும் இவங்க தான் டாப், மற்றவங்க எல்லாமே நோ ரேட்டிங் தான். ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பாருங்கள், 5 இயர்ஸ் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து இப்போ நல்ல மறுபடியும் அந்த 5 இயர்ஸ் ஆவரேஜ் எனக்கு லைனை கிராஸ் பண்ணி மேலே போக போகுதுங்க. ரிஸ்க்கும் பரவாயில்ல, மாடிரேட் ரிஸ்க்கு, மீடியம் வொலாட்டிலிட்டி. ஸ்டாக் வந்து ஒரு மாடிரேட்டான ரிஸ்க்கு, மீடியம் வொலாட்டிலிட்டி பரவாயில்ல. மீடியம் வொலாட்டிலும் கண்டிப்பாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. ஹை வொலாட்டிலிட்டி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7, வொலாட்டிலிட்டி வந்து 6, பீட்டா 1 இயருக்கு வந்து 2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து ரிஸ்க் அனலிசிஸில் ரெடிங்டன் இந்தியா வந்து டெய்லி பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.4%, லார்ஜஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா 21.21% வந்து ஸ்விங் ஆகிருக்கு. பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.1% எடுத்து டாப்பில் போயிருக்கு. அதே ஒஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா -37.6% போயிருக்கு. ஸோ அப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீவியஸாக வந்து அதிகமாக ஸ்டாக் இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இறங்கி அடுத்து இன்னொரு வேயை வந்து ஃபாலோ பண்ண போகுது. சரி, நல்லா ஸ்டாக் இறங்கி நல்ல அடுத்த லெவலில் வந்து போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் மூமெண்டமும் பார்த்திங்கன்னா 8 ரேங்கிங் வந்து வாங்கியிருக்கு, நல்ல ரேங்கிங் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்லையும் இது தான் டாப்பில் இருக்குது. அதேமாதிரி சீசனிட்டியில் இது வந்து 7 ரேட்டிங்காக வாங்கியிருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராகவே வந்து நல்லா டவுன் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 79.3% வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து டவுன் ஆகிருக்கு ஸ்டாக்கு. ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா 7.1% வந்து ஸ்டாக் அப் ஆகுது. ஓகேங்களா. பரவாயில்ல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பை பண்ணலாம். அதேமாதிரி சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக் தான். ஓகேங்களா. ஆனால் இப்போ ஆல்வேஸ் ப்ரைஸ் நல்லா இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறும்போது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.